நீங்கள் எப்போவுமே எல்லாருக்காகவும் ரொம்ப யோசிப்பீங்களா? மற்றவங்களோட ப்ராப்ளமை உங்களோட ப்ராப்ளம் மாதிரி எடுத்துப்பீங்களா? மற்றவங்களுக்காக உங்கள் பிளான்ஸை சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆனால் கடைசியில் நீங்கள் மட்டும்தான் எக்ஸாஸ்டடாக அன்அப்ரிஷியேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்களா? மேபி நீங்கள் டூ மச்சாக கொடுத்தது வீக்காக இருக்கிறதுனால இல்லை, ஏதோ ஒரு பாயிண்டில் உங்கள் மனசு உங்களோட தேவை இருக்கிறது தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அன்புன்னு எங்கேயோ உங்களுக்கு தோண வச்சுருக்கலாம். ஆனால் ஏன் நம்ம சில பேருக்கு இவ்வளோ ஓவர் கிவ் பண்ணுறோம்? மேபி பிகாஸ் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் மேலே இருக்கிற ஒரு பயமாக இருக்கலாம். எல்லாரோட ஹாப்பினஸும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம நினைக்கிறதா கூட இருக்கலாம். லவ்வை ஏர்ன் பண்ணணும்னு ஒரு அர்ஜ் ஃபீலிங் இருக்கலாம். நோ சொல்ல கில்ட்டியாக இருக்கலாம். நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணால் ஒரு வேளை மற்றவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயமாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற லவ் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அந்த லவ்வை கொடுக்கும்போது நம்மையே மறந்துட்டுருக்கோம், அதுதான் ப்ராப்ளம். என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுஜாவோட ஃபேமிலியில் எப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் சுஜாவுக்கு தான் வரும். சுஜாவோட ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னா நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசுவாங்க. யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா அவங்களோட ஒர்க் விட்டுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிளான்காக இவங்க பிளான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபீலிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இவங்களை ஹர்ட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அது அவங்க சுச்சுவேஷன் அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணிட்டு போகிற பர்சன் சுஜா. ஒரு நாள் சுஜாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட் சொன்ன பதில், இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசலாமா, சாரி எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, இதுதான் அவங்க சொன்ன பதில். இதை கேட்டதுக்கப்புறமா சுஜா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. நான் எல்லாருக்கும் எப்போவுமே இருந்திருக்கேன், ஆனால் எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு. அந்த கொஸ்டின் தான் சுஜாவோட ஹீலிங் ஜேர்னியோட ஒரு பெரிய பிகினிங்காக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் சுஜா மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ஓவர் கிவிங்கை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக சரின்னு சொல்லி பழகாதீங்க. லெட் மீ திங்க் அபவுட் இட்னு சொல்ல கற்றுக்கோங்க. நோ சொல்லும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் முடியாதுன்னு சொல்கிறதே ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் தான். உங்கள் வேர்த்தை நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு வச்சு மெஷர் பண்ணாதீங்க. நீங்கள் ஹெல்ப்பே பண்ண முடியாமல் போனாலும் உங்கள் வேல்யூ குறையாது. எல்லாரோட ஹாப்பினஸும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அவங்க எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஆனால் அவங்க ஹாப்பினஸ்க்காக உங்கள் பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களை அபண்டன் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு லவ் கொடுக்காதீங்க. கேரிங்காக இருங்க, ஆனால் உங்கள் மேலே கேர் இல்லாமல் இருக்காதீங்க. ஹீலிங் யுவர் பர்சனல் ஸ்கார்ஸ்னால் பாஸ்டில் நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு அர்த்தம் இல்லை. சம்டைம்ஸ் ஹீலிங்னா உங்களை நீங்களே சூஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் மற்றவங்களுக்காக கொடுக்குற அன்பு ரொம்ப அழகானது. அந்த அன்பில் கொஞ்சம் உங்களுக்காக மிச்சம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ஐம் லேர்னிங் டு சூஸ் மை செல்ஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் உங்கள் ஹீலிங் ஜேர்னிக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிகினிங்காக இருக்கட்டும். இந்த வீடியோவில் இருக்க மெசேஜ் உங்கள் லைஃப்பில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் சிம்பிள் தான்ப்பா.